விழா நடக்க இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் என்ன நிலவரம் என்பது குறித்த தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இங்க கலைவாணர் அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரி, போக்குவரத்து மாற்றங்களும் சரி எந்த அளவில் இருக்கின்றன? விழா சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? தற்போது அங்கு உள்ள சூழல் என்ன பிரகாஷ்? கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் தயார் நிலையில இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களுக்காக அரங்கம் காத்துக் கொண்டிருக்கிறது. முன்னதாக கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழாவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. நாணய வெளியீட்டு விழாவை முன்னிட்டு வாலாஜா சாலை முழுவதுமே விழா கோலம் பூண்டது போல காட்சி அளிக்கிறது. அந்த சாலை முழுவதும் ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சில நிமிடங்களுக்கு முன்பு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சென்னை கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி மற்றும் அண்ணாதுரையினுடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தியதோடு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் அருங்காட்சியகத்தை தற்போது பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு மற்றும் கனிமொழி, மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் அந்த நிகழ்ச்சியில தற்போது பங்கேற்று இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் கலைஞர் நினைவிடத்தில் இருந்து புறப்பட்டு கடற்கரை சாலை மற்றும் வாலாஜா சாலை வழியாக தற்போது இங்கே நாணய வெளியீட்டு விழா நடைபெற இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்துக்கு முக்கிய விருந்தினர்கள் வருகை தர இருக்கிறார்கள். சரியாக 6:50 மணி அளவில் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் முன்னிலையில நடைபெறக்கூடிய இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட இருக்கிறார். இந்த நாணய வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கடந்த 2023 ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி இந்த நூற்றாண்டு விழாவானது தொடங்கப்பட்டது. கடந்த ஓராண்டு காலமாக இந்த நூற்றாண்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. கட்சி சார்பிலும் அரசு சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கலைஞர் நூற்றாண்டு விழாவை குறிப்பிடக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலும் அதே போல திமுக தரப்பிலும் கட்சி சார்பில் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதனுடைய அடுத்த கட்ட ஒரு நிகழ்வாக தான் இந்த நாணயம் வெளியிடுவதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த நாணயத்தில் இடம்பெற வேண்டிய புகைப்படம், அதே போல இந்த நாணயத்தினுடைய இடம்பெற வேண்டிய வாக்கியங்கள் தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து சில பரிந்துரைகள் தெரிவித்ததை அடுத்து இதையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி இந்த நாணயம் வெளியிடுவதற்கான இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் இந்த நாணயமானது வெளியிடப்பட இருக்கிறது. நாணயத்தினுடைய 2 பக்கமும் தற்போது இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது LED திரையில நமக்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அந்த நாணயத்தினுடைய முகப்பு பக்கத்துல கலைஞர் நூற்றாண்டு நினைவு என்ற அந்த வாசகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் வெல்லும் என்று கலைஞர் அவருடைய கைப்பட எழுதிய அந்த அவருடைய கையெழுத்தில் எழுதியது போல அந்த பதிப்பானது பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாணயமானது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு பல்வேறு தரப்பு, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கட்சியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசியல் நாகரிகம் கருதி இந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்க இருப்பதாக ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததை அடுத்து அவருடைய வருகை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினுடைய இருக்கக்கூடிய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வருகை தந்திருக்கிறாங்க. கலைவாணர் அரங்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், அதே போல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்கை போடப்பட்டிருக்கிறது. அதே போல திமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு இருக்கைகள் தனித்தனியே போடப்பட்டிருக்கு. பிரகாஷ், இப்போ பார்த்தோம்னா கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்னு பலதரப்பட்டவர்களுக்கும் அழைப்புதல் ஆனது போயிருக்கு. யாரெல்லாம் தங்களுடைய வருகையை உறுதிப்படுத்தியிருக்காங்க? அதை பத்தின தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய வருகையை உறுதி செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தகை வருகை தந்திருக்கிறார். திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி வருகை தந்திருக்கிறார். கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா வருகை தந்திருக்கிறார். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MLAக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய MLAக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இன்னும் தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி சரியாக 6:50 மணிக்கு நடைபெற
என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து தலைவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலகத்திலிருந்து வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்திருக்கக்கூடிய நிலையில அழைப்பு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அதிமுக அந்த நிகழ்வுல பங்கேற்காது என்று தன்னுடைய அதிமுகவுடைய நிலைப்பாட்டை 2 தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து பேட்டியளிக்கும் போது அவர் அதிமுகவுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டார். ரைட், நன்றி பிரகாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழக அரசியல் களத்தில் எதிரெதிர் துருவங்கள் இருந்தாலும் பாஜக தலைவர்கள் மற்றும் திமுக தலைவர்கள் இணைந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திரையில். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நாணய வெளியீட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. இதனை நாம் சிறப்பு தொகுப்பாக பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.